ஜெய் வாசவி. இன்று 37, 38வது ஸ்லோகங்கள். யதோ வா பிராப்ஸ்யாசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போஷ்யசே மகிம் தஸ்மாதுதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிஷ்டய சுகுதக கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜ்யாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய், வென்றால் மண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பாய். ஆகையால் கௌந்தேயா, போரின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திரு. இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி ஆகியவைகளை சமனாக கருதி போரில் முனைக. அதனால் நீ பாபம் அடையாய். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருதாச்சலம். ஜெய் வாசவி. இன்று 39, 40 ஸ்லோகங்கள். ஏஷா தேஸ் பிஹிதா சாங்கே புத்திர் யோகே திவிமாம் ஸ்ருணு புத்தியோ யுக்தோ யயா பாத்த கர்மபந்தம் பிரகாசியசி. தேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயா வாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு புகட்டப்பட்டது. இனி பார்த்தா யோகத்தை பற்றி கேள். யோக புத்தியே பெறுவாயாகில் நீ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். இதில் முயற்சி வீண் போதல் இல்லை, குற்றம் ஒன்றும் வராது. இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருதாச்சலம். ஜெய் வாசவி. இன்று 41வது ஸ்லோகம். வியவசாயாத்மிகா புத்தி ரேகேகே குருநந்தன பகுசாகா யனந்தாஸ்ட புத்தையோஸ் வியவசாயினாம். குருகுலத்தித்தோய் இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம். உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையதாம், முடிவற்றவைகளுமாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருதாச்சலம்.